ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறையா பேர் வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, நம்ம கட் பண்ண முடியுமே, டைம் இல்லையே நமக்கு, நம்ம நிறையா ப்ளவுஸ் இருக்கே எப்படி கட் பண்ணுறது. இப்போ ஒரே கஸ்டமர் 4-5 ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப டைமிங் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கோட எப்படி ஈஸியாக ஒரே டைமிங்கில் 2 என்ன 4-5 ப்ளவுஸ் வரைக்கும் ஒரே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணால் அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். எப்போவுமே நார்மலாக ப்ளவுஸ் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அயர்ன் பண்ணிவிடுங்க. நான் இப்போ 2 ப்ளவுஸை வந்து 2 ப்ளவுஸ் கிளாத்தையும் ஒரே மாதிரி நான் மடித்து போட்டுட்டு அதை வந்து ஃபுல்லாக நான் அயர்ன் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களோட ஃபினிஷிங்கை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோ சூப்பராக ரொம்ப நீட்டாக இருக்கும், பொட்டிக் ஸ்டைலில் இருக்கும். எப்போவுமே நீங்கள் அயர்ன் பண்ணிவிடுங்க. அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கை கட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கஸ்டமர் கொடுக்கும்போதோ இல்லை நீங்கள் வேர் பண்ணும்போதோ நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. நான் வந்து கிளாத்தை மடித்து போட்டிருக்கேன், நல்லா நீட்டமாக மடித்து போட்டிருக்கேன். மேலே வந்து ஒரு கிளாத் இருக்குது, கீழேயும் ஒரு கிளாத் இருக்குது. அது ரெண்டையுமே 2ஆக ஃபோல்ட் பண்ணி மடிச்சிருக்கேன். இது வந்து ஒரே கஸ்டமருக்குள்ள ப்ளவுஸ் தான். ஸோ ஒரே மெஷர்மெண்ட்டுங்கிறனால நான் வந்து 2 கிளாத்தையும் நான் மடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து கீழே வந்து எப்போவுமே பிசுறு செக்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து எப்போவுமே கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு வந்து அதை அப்படியே லைன் போட்டுருங்க, தனியாக கட் பண்ணிடலாம். நான் 16.5 இன்ச் வந்து நீட்டம் வச்சுருக்கேன். லென்த்து நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நான் பண்ணுற இன்ச்சஸ் மார்க்கிங்கே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நெக்கோட லென்த்து வந்திங்கன்னா 7.5 இன்ச் வச்சுருக்கேன். கீழே வந்து நம்ம அகலம் மேலே என்ன கொடுத்தோமோ அதே அகலம் வந்து நம்ம கீழே கொடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட்டோட அகலம் வந்து நான் 12.5 வச்சுருக்கேன். கீழே வந்து 11.5 இன்ச். எல்லாமே சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் விட்டு தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து சேர்த்து நான் மார்க் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம லைன் போட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். பிகினர்ஸ் நான் சொல்கிறது. இதே நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா 10 மினிட்ஸில் நீங்கள் சூப்பராக கட் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோல் கர்வுக்கு வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. நெக்கு வந்து நான் கர்வ் நெக் தான் வைக்கிறேன். இதுக்கு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணி இதை கர்வ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. எப்போவுமே நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சிட்டிங்கன்னா அதை வந்து டக்குன்னு நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் என்னோடய வீடியோ வந்து பாருங்கள். இல்லை உங்களுக்கு இன்னும் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். கீழே வந்து நான் க்ரீன் கலர் கிளாத் போட்டிருக்கேன், மேலே வந்து ப்ளூ கலர் கிளாத். இது வந்து நீங்கள் 2 கிளாத் நான் போட்டு வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 5 கிளாத் வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று போட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ 20 மினிட்ஸில் 5 கிளாத் கூட நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு, ஸ்ட்ரைட் கட் கிடையாது, கிராஸ் கட்டு. அதனால் நான் வந்து கிராஸாக நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் போடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பட்டி பார்ட் அந்த சைடில் வந்து பேலன்ஸ் நம்ம பேக் பார்ட் கட் பண்ண பாருங்க, பேலன்ஸ் கிடைக்கும். எனக்கு வந்து 10.5 வந்து தேவை லென்த்து. அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிராஸ் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ப்ளவுஸோட பேக் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணோம்ல, அதை வந்து அப்படியே மேலே வந்து போட்டுருங்க. நான் எப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள். மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் பார்ட் வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது இது வந்து கிராஸ் கட். இது வந்து நல்லா க்ராஸாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். கப் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ட்ரேஸ் எடுக்க வேண்டியது ஆர்ம் ஹோலு, மேலே வந்து நெக். நான் என்னென்ன ட்ரேஸ் எடுக்கிறேனோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்கோட லென்த்தை மார்க் பண்ண போகிறோம். ஸோ அகலம் வந்து 2.5 மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 7 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் நெக்கை வந்து மார்க் பண்ணுறேன். கீழே வந்து 5 இன்ச்சஸ் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே டேப் வச்சு அங்கேருந்து அங்கே 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி அந்த சைடு ஆப்போசிட் சைடில் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறேன். இதே மாதிரி 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை ஒரு லைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ட்ரேஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த பார்ட் எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். சென்டர் வந்து எப்படின்னா எப்போவுமே அந்த ஷோல்டர் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அதுலேருந்து சென்டர் எடுத்துக்கணும். சென்டரை நம்ம டேப் வச்சு எனக்கு வந்து 14 இன்ச்சஸ் வருது கிராஸு. 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கீழே மார்க் பண்ணோம், அதுலேருந்து ஒரு கிராஸாக அதை வந்து டச் ஆகிற இடம் நம்ம மார்க் பண்ணணும். எனக்கு வந்து 5 இன்ச்சஸ் தேவை. இது வந்து 4.5லேருந்து 5 இன்ச்சஸ் வரைக்கலாம். இது எல்லா ப்ளவுஸுக்கு வந்து நார்மலாக வைக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து நெக்கோட அகலம் வந்து நான் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஆனால் கீழே வந்து 3½ இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட்டு பேக்லாம் பேக் பார்ட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் எதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன்னா, உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறேன்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து நிறையா பேர் கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது தெரியும். உங்களுக்கு வி ஷேப்பாக வரும். ரவுண்டாக தான் நறுக்கியிருப்பீங்க, ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வியாக வரும். அது எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் உள்ளே விட்டு மார்க் பண்ணி நறுக்கும்போது அது வந்து ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் வந்து கொஞ்சமாக உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு நான் லைன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போவுமே வந்து ப்ளவுஸ் போடும்போது தொங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முன்னாடி உள்ள பார்ட் வந்து அப்படி கீழே இறங்குது. அது இறங்காமல் இருக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஹாஃப்லேருந்து ஒரு 1/4 இன்ச் லைட்டாக மார்க் பண்ணி, ஆனால் அந்த நெக்கில் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். மேலே வந்து அந்த லைன்லேயே போய் ஜாயிண்ட் ஆகிடும். நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டர் வந்து கலண்டே வராது. ஷோல்டர் வந்து அப்படியே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி அந்த ப்ளவுஸ் வந்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து முன்னாடி இறங்குது, முன்னாடி வந்து தொங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து கட் பண்ணும்போதே கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஷோல்டர் இறங்காது, ஷோல்டர் ஃபால் டவுன் ஆகாது, கிராஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும், ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் லைன் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணுறேன். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. நான் லைனில் எப்போவுமே பிகினர்ஸ் வந்து நீங்கள் லைன் போட்டிருந்தீங்கன்னா லைனோடு நீங்கள் கட் பண்ணுங்கள். அதை விட்டு உள்ளே வந்து நீங்கள் எப்போவுமே வந்துடக்கூடாது. கட் பண்ணும்போது உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் வந்து டோட்டலாக ப்ளவுஸோட ஷேப்பே வந்து மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே அந்த லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த லைனுக்கு மேலேயே நீங்கள் வந்து சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து டாட்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நான் வந்து எப்போ ப்ளவுஸ் கட் பண்ணாலும் டாட்ஸ் எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிவிடுவேன். அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ டாட் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இதோட ஹைட் வந்து 3 வச்சுருக்காங்க. அகலம் வந்து 1½ இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் டாட் வந்து சென்டரை மார்க் பண்ணி 2½ இன்ச் மார்க் பண்ணணும். தேர்ட் டாட் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் உங்களோட ஆர்ம் ஹோல் வந்து 6 வச்சோம், மேலேருந்து 6 மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு 4½ இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் 3 டாட்டும். 3 டாட்டையுமே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. சென்டர் டாட் வந்து 3 இன்ச் ஹைட்டு, அகலம் வந்து 1½ இன்ச்சு. செகண்ட் டாட் வந்து 2½ இன்ச் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது கொஞ்சமாக பிடிச்சா போதும். தேர்டு டாட்டும் கொஞ்சமாக தான் பிடிக்கணும். அது வந்து லென்த் வந்து 4½ இன்ச் நான் மார்க் பண்ணிக்கேன். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். இந்த மாதிரி ஷேப் வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மெத்தட் தான். அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நிறைய டிஃபர் தெரியும். எப்போவுமே நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 கிளாத் வச்சு மார்க் பண்ணுறோம். எப்போவுமே நான் 2 கிளாத், ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணாவே 2 கிளாத் இருக்கும். இப்போ நம்ம 2 ப்ளவுஸ் கட் பண்ணனால 4 கிளாத் இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு மார்க்கிங் ஸ்டிச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பட்டி பார்ட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்னா 10½ இன்ச் அதை எடுத்துகிட்டு ஸ்கொயராக இருக்கும். நமக்கு மேலே 4½ இன்ச் வரும், அந்த சைடு எனக்கு 4½ இன்ச் வரும். சென்டர் வந்து 3½ இன்ச் மார்க் பண்ணி கீழேருந்து நம்ம மேலே 4½ இன்ச் மார்க் பண்ணால் சென்டர் வந்து 3½ இன்ச் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு ஷேப் கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். மேலே 4½ இன்ச் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த சென்டர் வந்து 3½ இன்ச், அதோட 1 இன்ச் வந்து நீங்கள் கம்மியாக தான் வைக்கணும். 4 வச்சிங்கன்னா 3 வைங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் நீங்கள் கட்டிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு நமக்கு தெரியும். அதை பண்ணாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தப்பாக தைச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கை கட் பண்ண போகிறோம். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கங்க. இவங்களுக்கு வந்து நீட்டமாக கை தைக்கணும். ஸோ 14 இன்ச்சஸ் வரைக்கும் நான் நீளம் வைக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் நான் அயர்ன் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா எப்போவுமே நம்ம அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வரும். அது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதும் ஒவ்வொரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிவிட்டு டோட்டலாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதோட வேரியேஷனே வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து க்ளோஸ்டாக இருக்குது, ஆப்போசிட்டில் வந்து ஓப்பனில் இருக்கும். அகலம் வந்து 9½ இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். லென்த் வந்து 14 இன்ச் மார்க் பண்ணுறேன். கீழேயும் லென்த் 14 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, மேலேயும் 14 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணுற இடம் வந்து ஃபோல்டட், எல்லாமே ஃபோல்டடாக இருக்கும் ஆல் கிளாத்தஸும்.
கீழே வந்து ஓப்பனாக இருக்கும். இதுவும் 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எவ்வளோ நான் கொடுக்குறேன்னா 3.5 இன்ச் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கனால 3.5 இன்ச்சு. உங்கள் கை வந்து கொஞ்சம் லீனாக தான் இருக்குது அப்படின்னா 2.5லேருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3.5 இன்ச் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் அகலம் கீழே அகலம் வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணேன். இது சீம் அலவன்ஸ் 1 இன்ச் சேர்த்து தான். இதை வந்து அப்படியே நான் கோடு போட்டுக்கலாம். நான் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நான் மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஸ்லீவுக்கு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறையா பேத்துக்கு ஸ்லீவ் கட் பண்ண நிறையா டவுட்ஸ் வருது. நிறையா பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, எப்படி கட் பண்ணுறது, இப்படி கட் பண்ணவா, அப்படி கட் பண்ணவான்னு. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. நான் மார்க் பண்ண மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ கீழேருந்து ஒரு 1 இன்ச் நம்ம சீவலமன்ஸ் விட்டுருக்கோம்ல, நீங்கள் 1 இன்ச் விட்டால் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் விட்டால் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து டேப் வச்சு அளந்துக்கோங்க. அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ சென்டர் பார்ட் கிடைக்கும். இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்க, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் மார்க். இதை வந்து கர்வாக ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேலேருந்து வெளியில் கர்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் உள்ளே கர்வ் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வந்து நமக்கு கர்வ் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். சென்டர் பாயிண்ட் எடுத்தோம், மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியில், உள்ளே 1/2 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணோம். அதை வந்து மேலேருந்து ஒரு வெளியில் கர்வ் வரையணும், அப்புறம் உள்ளே கர்வ் வரையணும். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுதான் ஸ்லீவ் வந்து நம்ம கர்வ் வரைகிறது. இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லீவ் கட் பண்ணும்போது அந்த கர்வ் வரலங்கிற அந்த டென்ஷனே உங்களுக்கு இருக்காது. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம உள்கர்வ் வந்து நம்ம வரையில ஃபஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்கர்வ் வரைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம 2 ப்ளவுஸுங்கனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கட் பண்ணுறது. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நமக்கு. நிறையா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து சென்டர் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த 4 கிளாத் எடுத்துக்கோங்க. ப்ளூவில் 2 கிளாத்து, அடுத்து க்ரீனில் 2 கிளாத் எடுத்து நீங்கள் உள்ளே கொஞ்சமாக குடஞ்சி கட் பண்ணால் போதும். அது ஒரு 1/2 இன்ச் தான். அது ஒரு 1/2 இன்ச் மேலேருந்து ஒரு 1 இன்ச்சு, கீழேருந்து அந்த 1 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் உள்ளே கொஞ்சமாக குடஞ்சி கட் பண்ணிங்கன்னா அந்த ஆம்ஹோல் சுருக்கம் வந்து உங்களுக்கு வராது. மேலே வரைக்கும் நீங்கள் போயிடக்கூடாது. அந்த மேலேருந்து 1 இன்ச் கண்டிப்பாக நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உள்கர்வ் வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சென்டரை வந்து ஒரு கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தைக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. அதுக்காண்டி தான் நம்ம எப்போவுமே நம்ம கட்டிங் போட்டுக்கிறது. அவ்வளோதான், நமக்கு வந்து ப்ளவுஸு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் சீம் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் மடிச்சு தைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரு 10 or 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொக்கி பார்ட் நான் கட் பண்ண போகிறேன். கொக்கி பார்ட் கட் பண்ணுறதுக்கு அந்த கீழே நம்ம நெக்கு விட்டோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் 4 கிளாத் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேலன்ஸ் உள்ள கிளாத்தில் நீங்கள் இழுத்து பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிராஸாக இழுத்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளாக வருது. ஸ்ட்ரைட்டாக இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த துணி வந்து சுருங்காது. அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது கிராஸ் பீஸு, அது ஃப்ரண்ட்டு ஸ்ட்ரைட் பீஸுன்னு. எப்போவுமே கிராஸாக நீங்கள் வச்சுட்டு ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து நெக்லைன் மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே தச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணலாம். நான் வந்து 1.5 இன்ச் தான் மார்க் பண்ணுவேன். அப்போ தான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்ஸ்லாம் நான் கட் பண்ணி ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் வர்றதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 1.5 இன்ச்சே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் அழகாக லைனாக நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் பேலன்ஸ் கிளாத் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த கிளாத் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கீழே வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து நெக்லைனுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். இது எல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கிளாத் நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டி பார்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். இன்னொன்று பட்டி பார்ட் உள்ளே வந்து வேறு கிளாத் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து எனக்கு நிறையா கிளாத் இருக்கிறனால இதையே நான் வந்து உள்ளே வந்து கொடுத்துக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை நம்ம ஒட்டு கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது ஒட்டு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. 2 ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம். டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 or 20 மினிட்ஸ் தான் நீங்கள் கட் பண்ணி முடிச்சோன்னா, பிகினர்ஸாக இருக்கவங்களே 20 மினிட்ஸில் கட் பண்ணிடலாம்.
நீங்கள் ட்ரெய்னராக ஆயிட்டீங்கன்னா 10 மினிட்ஸில் நீங்கள் சூப்பராக கட் பண்ணிடலாம். நான் சொன்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக புரியும். நிறையா வீடியோஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க என்னோடய சேனல் சாஃப்ட் ஃபேஷன் டிசைனர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டிருக்கதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.